வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். இலங்கையில் அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கும் செயல்பாட்டுக்கு அமைய இந்த ஆண்டு இறுதிக்குள் டிஜிட்டல் அடையாள அட்டையை பொதுமக்களுக்கு வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். இலங்கையின் டிஜிட்டல் மாற்றம் மற்றும் 2026ஆம் ஆண்டுக்கான திட்டமிடப்பட்ட எதிர்கால மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து ஊடகவியலாளர் சந்திப்பில் நேற்றைய தினம் இதனை தெரிவித்தார். இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒரு தனிநபரின் அடையாளத்தை 100% துல்லியத்துடன் சரிபார்க்கக்கூடிய டிஜிட்டல் அடையாள அட்டையை பொதுமக்களுக்கு வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. நாட்டில் இந்த டிஜிட்டல் அடையாள அட்டை முறையை அறிமுகப்படுத்த 2012 முதல் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அந்த முயற்சிகள் வெற்றி பெறவில்லை. இருப்பினும் தற்போதைய நிர்வாகத்தின் முதல் ஆண்டில் ஏற்பட்ட முன்னேற்றம் காரணமாக கொள்முதல் செயல்முறை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. மேலும் வரும் ஏப்ரல் மாதத்துக்குள் கொள்முதல் செயல்முறையை முடித்து ஆண்டின் 3வது அல்லது 4வது காலாண்டுக்குள் முதல் டிஜிட்டல் அடையாள அட்டையை வழங்க அரசாங்கம் இலக்கு வைத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் இன்று அடையாள பணிப்புறக்கணிப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளன. இன்று நண்பகல் 12 மணி முதல் மாலை 6 மணி வரை 6 மணி நேர அடையாள பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. குறித்த போராட்டம் காரணமாக மின்சார சபையின் நாளாந்த சேவைகள் மற்றும் பராமரிப்பு பணிகளில் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சி குழுக்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளன. கொழும்பு பிளவர் வீதியில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் அலுவலகத்தில் இச்சந்திப்பு நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. எதிர்க்கட்சிகளுக்கு இடையே ஒத்துழைப்புடன் செயல்படுவதற்கான ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்காகவும் இச்சந்திப்பு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் தரம் குறைந்த நிலக்கரி விவகாரம், பாதாள உலக கொலைகள் மற்றும் எரிவாயு பிரச்சினை தொடர்பிலும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் உதயக மென்பில அனுர பிரியதர்சன யாப்பா, ஜிஎல் பீரிஸ், மஹிந்த அமரவீர, சாகல ரத்நாயக்க, தலதா அத்துக்கோரல, பிரேம்நாத் சி, தொலவத்த சுகீஸ்வர பண்டார உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோரணியில் குடும்ப தகராறு முற்றியதில் தனது கணவனை கொன்கிரீட் தூணில் கட்டி வைத்து அடித்துக் கொன்ற பெண்ணொருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். செல் உயன்பத்தை பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய காமினி பத்மகுமார் என்ற பேக்கரி தொழிலாளியை கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் நேற்று முன்தினம் அதிகாலை அதிக மதுபோதையில் அதே பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் சென்று அங்கிருந்தவர்களுக்கு இடையூறு விளைவித்துள்ளார். வீட்டு உரிமையாளர் இதுகுறித்து சந்தேக நபரான மனைவிக்கு அறிவித்துள்ளார். சம்பவ இடத்துக்கு வந்த மனைவி கணவனை வீட்டுக்கு வருமாறு அழைத்துள்ளார். எனினும் கணவன் அதற்கு மறுப்பு தெரிவித்து மனைவியை தகாத வார்த்தைகளால் திட்டி குழப்பத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மனைவி தனது கணவனை அந்த வீட்டில் உள்ள தூணில் துணிப்பட்டியால் கட்டி வைத்துள்ளார். பின்னர் அங்கிருந்து துடைப்பத்தால் சராமரியாக தாக்கியுள்ளார். தாக்குதலில் பலத்த காயமடைந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பாக நீதவான் விசாரணைகளும் தடயவியல் போலீசாரின் விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சந்தேக நபரான மனைவி கொரணை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். போலீஸ் பரிசோதகர் ரங்க பெரேரா தலைமையிலான குழுவினர் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பண்டாரவளை பிரதான பேருந்து நிலையத்தில் இரவு நேரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வெள்ளவாய டிப்போவுக்கு சொந்தமான இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று கடத்தி செல்லப்பட்டுள்ளது. நேற்று காலை அடையாளம் தெரியாத ஒருவரால் கடத்தப்பட்டு தியத்தலாவ வெளிகலகம பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாக பண்டாரவளை போலீசார் தெரிவித்துள்ளனர். கடத்தப்பட்ட பேருந்து மாத்தறைக்கும் பண்டாரவளைக்கும் இடையில் இயங்கும் வெள்ளவாய டிப்போவுக்கு சொந்தமான பேருந்து ஆகும். இந்நிலையில் மாத்தறையிலிருந்து பண்டாரவளைக்கு வந்த பேருந்து இரவு முழுவதும் வழக்கம் போல் பண்டாரவளை பிரதான பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது. சாரதி நேற்று காலை 6:45 மணிக்கு மீண்டும் தனது பயணத்தை தொடங்க மாத்தறைக்கு திரும்பிய போது பேருந்து காணாமல் போயிருப்பது அவதானிக்கப்பட்டது. இந்த விடயம் குறித்து போலீசாருக்கு உடனடியாக தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து நடத்தப்பட்ட தேடுதல்களின் போது தியத்தலாவ வெளிக்கிழகம பகுதியில் வீதியோரத்தில் பேருந்து கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். பேருந்தை கடத்தியவர்களின் அடையாளம் இன்னும் தெரிய வரவில்லை என்றும் மேலும் சம்பவம் குறித்து பண்டாரவளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் 2 சிங்கள மாணவர்கள் குஸ் வகை போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் குறித்த பிரிவினர் ஓர் விசேட தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது ஜேர்மன் டெக் கல்வி நிலையத்தில் கல்வி கேட்கும் மாணவர்களின் உடைமையிலிருந்து குஸ் வகை போதைப் பொருளை கண்டுபிடித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 மாணவர்களும் தென்னிலங்கையிலிருந்து வந்து கல்வி கேட்பதாகவும், ஒரு மாணவனின் உடைமையில் 1 கிராம் குஸ் போதைப் பொருளும் மற்ற மாணவரின் உடைமையில் 710 மில்லிகிராம் போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட மாணவர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். அஸ்வசும பெறும் பயனாளிகள் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். அஸ்வசும திட்டத்தில் தங்களது தகவல்களை சரியான நேரத்தில் புதுப்பிக்க தவறியதனால் அந்த நன்மைகளை இழக்கும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தில் நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் நிமால் கொடவெலகெதர தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், அஸ்வசும திட்டத்தின் கீழ் ஒரு பயனாளி தெரிவு செய்யப்பட்டால் அவர் 12 மாத காலத்துக்கு தடையின்றி கொடுப்பனவுகளை பெறுவார். அதன் பின்னர் அந்த பயனாளி அடுத்த 12 மாத சுழற்சிக்கும் தகுதியானவரா என்பதை தீர்மானிக்க வருடாந்த மீளாய்வு செய்யப்படுவது கட்டாயமாகும். இந்த மீளாய்வுக்காக தகவல்களை புதுப்பிக்கும் பணி 2025ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் சுமார் 85,000 பயனாளிகள் இதுவரை தங்களது தகவல்களை புதுப்பிக்கவில்லை. அந்த வகையில் வருடாந்த மீளாய்வுக்காக தங்களது தகவல்களை சரியான நேரத்தில் புதுப்பிக்க தவறியதன் காரணமாக அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் கீழ் ஏழை மற்றும் மிக ஏழை என வகைப்படுத்தப்பட்ட 85,000க்கும் மேற்பட்ட நபர்கள் தங்களது நன்மைகளை இழக்கும் நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அஸ்வசும பயனாளிகளின் தகவல்களை புதுப்பிக்கும் செயல்முறை 2025ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி அன்று ஆரம்பிக்கப்பட்டு இருப்பின் இதுவரை ஏழை பிரிவை சேர்ந்த 56,547 பயனாளிகளும் மிக ஏழை பிரிவை சேர்ந்த 28,608 பயனாளிகளும் இச்செயல்முறையை பூர்த்தி செய்ய தவறியுள்ளனர். இதற்கான புதிய காலக்கெடு கடந்த 20ஆம் தேதி வரை மீள புதுப்பிக்கப்பட்டிருந்தது. பொதுமக்கள் தங்களது தகவல்களை இணைய வழியூடாகவோ அல்லது பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை அருகிலுள்ள பிரதேச செயலகத்தில் ஒப்படைப்பதன் மூலமோ புதுப்பித்துக் கொள்ள முடியும் என்றும், மக்கள் தங்களது தகவல்களை சரியான நேரத்தில் புதுப்பிக்காவிட்டால் அடுத்த கொடுப்பனவு சுழற்சியில் அவர்கள் பரிசீலிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நாம் பிரதேச செயலகங்களுக்கு தகவல் கொடுத்துள்ளோம். கிராம சேவை உத்தியோகத்தர்கள் ஊடாக இதன் அவசரத்தை உணர்த்தியுள்ளோம். மேலும் இணையவழியூடாக தகவல்களை புதுப்பிப்பதை எளிதாக்க தனியார் தகவல் தொடர்பு மையங்களுக்கு சிறப்பு அனுமதியையும் வழங்கியுள்ளோம். இம்மையங்கள் மூலமாக ஏற்கனவே கணிசமான அளவு தகவல்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. மொத்தமாக 20,70,000 பேர் ஏற்கனவே பதிவு செய்துள்ளனர். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பயனாளிகள் இன்னும் புதுப்பித்தல் செயல்முறையை செய்யவில்லை. எனவே பயனாளிகள் வங்கிக் கணக்கை ஆரம்பிக்காமைக்கான காரணம் அவர்களிடம் தேசிய அடையாள அட்டை இன்மையாகும். தேசிய அடையாள அட்டை இல்லாவிட்டால் வங்கிக் கணக்கை திறக்க முடியாது. ஒன்று அவர்களிடம் அடையாள அட்டை இல்லை, அல்லது அவர்களுக்கு நலன்புரி நன்மைகளை பெறுவதில் ஆர்வமில்லை. பயனாளிகளை தெரிவு செய்து அந்த பட்டியலை வெளியிட்டதும் அவர்கள் நிதியை பெறுவதற்கு வங்கிக் கணக்கை திறக்க வேண்டும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் கடலோர பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள காற்றாலைகளுக்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்த நிலையில் தற்போது ஆழ்கடலில் புதிய காற்றாலை மின் திட்டத்தை அமைப்பதற்கான முதற்கட்ட நகர்வுகளை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. உலக வங்கியின் நிதி உதவியுடன் பிரித்தானிய தூதரகத்தின் பங்களிப்புடனும் மன்னார் ஆழ்கடல் பகுதியில் இந்த காற்றாலை திட்டம் அமைய உள்ளது. இது தொடர்பான சாத்திய வள ஆய்வுகள் மற்றும் கலந்துரையாடல்கள் மன்னார் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகீஸ்வரன் தலைமையில் நேற்று முன்தினம் நடைபெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் மீட்டர் வட்டி பிரச்சினையினால் முச்சக்கர வண்டி ஒன்று கத்திமுனையில் பரப்பிக்கப்பட்ட சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மீட்டர் வட்டிக்கு பணத்தை வழங்கும் ஒருவர் மற்றொருவருக்கு மீட்டர் வட்டிக்கு பணத்தை கொடுத்துள்ளார். இந்நிலையில் வாங்கிய பணத்துக்கு மேலாக வட்டி செலுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் தொடர்ச்சியாக வட்டி செலுத்தாத காரணத்தினால் வட்டிக்கு பணத்தை கொடுத்தவர் நேற்று முன்தினம் கத்திமுனையில் வட்டிக்கு பணத்தை பெற்றவரது 17 லட்சம் ரூபாய் பெறுமதியான முச்சக்கர வண்டியை கத்தியை வைத்து மிரட்டி பறித்து சென்றுள்ளனர். பாதிக்கப்பட்ட நபர் இதுகுறித்து சுன்னாகம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். இந்நிலையில் சுன்னாகம் காவல் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் நேற்று அதிகாலை குறித்த சந்தேக நபரை கைது செய்ததுடன் முச்சக்கர வண்டியையும் மீட்டுள்ளனர். கிளிநொச்சி பரந்தன் தொடருந்து நிலையத்தில் வெடிகுண்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட விடயம் குறித்த பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் குறித்த பகுதியில் தற்போது தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்படி நீதவான் முன்னிலையில் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் 4 லட்சம் சாரதி அனுமதி பத்திரங்கள் தபாலில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது.
அத்துடன் மேலும் சுமார் 1,00,000 சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்படவுள்ளதாகவும் அதன் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். வேரகர, அனுராதபுரம், மாத்தறை மாவட்ட அலுவலகங்களிலும் தற்போது சாரதி அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொள்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் அமைந்துள்ள வீடுகள் குறித்து தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. அதன்படி மண்சரிவு ஆபத்துள்ள பகுதிகளில் உள்ள 12,301 வீடுகள் மக்கள் வசிப்பதற்கு பொருத்தமானது அல்ல என்று தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த வீடுகளில் உள்ள மக்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட தொடருந்து பாதைகளை சீரமைப்பதற்கு தாமதம் ஏற்பட்டுள்ளதனால் மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் தொடர்ந்து அதிபர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. கொழும்பு புறக்கோட்டை பிரதேசத்தில் யாசகம் கேட்ட பாலஸ்தீன பெண்ணை விசாரிக்க முற்பட்ட போலீசாருடன் முறுகலில் ஈடுபட்டதாக 9 சந்தேக நபர்களை புறக்கோட்டை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று முன்தினம் இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஒரு தாயும் 2 குழந்தைகளும் 2ஆம் குறுக்கு தெருவில் யாசகம் கேட்டுக் கொண்டிருந்த போது அங்கு வந்த புறக்கோட்டை போலீசார் அவர்களை விசாரிக்க முற்பட்ட போது அங்கிருந்த பொதுமக்களில் சிலர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதனால் போலீசாருக்கும் பொதுமக்களிலும் சிலரிடையே முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. அதனையடுத்து அந்த பெண்ணும் 2 குழந்தைகளும் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். அங்கிருந்து சென்ற போலீசார் மீண்டும் சம்பவ இடத்துக்கு வந்து தங்களுடைய கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக கூறி சுமார் 30 நபர்களை கைது செய்து புறக்கோட்டை போலீசில் அழைத்து சென்று சுமார் 2 மணித்தியாலங்களுக்கு பின்னர் 23 நபர்களை விடுதலை செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 7 பேருடன் போலீசில் சரணடைந்த 2 சந்தேக நபர்களுடன் சேர்த்து 9 பேரை நேற்று முன்தினம் கொழும்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். சந்தேக நபர்களுக்கு 4 பேரை எதிர்வரும் 5ஆம் தேதி வரையும் மீதி 5 பேரை எதிர்வரும் 11ஆம் தேதி வரையிலும் விளக்கமறியலை வைக்குமாறு கொழும்பு நீதிமன்ற நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு அரசியல் தலைவர்கள் படையெடுக்க மறுபுறம் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு இந்து மத தலைவர்கள் படையெடுக்க தொடங்கியுள்ளனர். அந்த வகையில் நேற்று முன்தினம் இந்திய பிரதமர் மோடியின் நண்பரான சுவாமி கைலாசானந்த கிரிஜி மகாராஜா தலைமையிலான குழுவிடம் வடக்கிற்கு வருகை வந்துள்ளனர். விசேட உலங்கு வானூர்தி மூலம் மன்னாருக்கு வருகை இருந்த நிலையில் திருக்கேதீஸ்வர ஆலயத்தில் வழிபாடுகளை முன்னெடுத்திருந்த நிலையில் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள சுவாமி கைலாசானந்த கிரிஜி மகாராஜ் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். நாட்டில் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டுக்கு தேர்வு காண கோரி எரிவாயு நிறுவனத்துக்கு முன்னால் நேற்று தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் அசீல சம்பத் தலைமையில் போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலன்கள் விநியோகத்தில் எந்த குறைபாடும் இல்லை என அரசாங்கம் கூறியுள்ளது. அத்துடன் சுமார் 80,000 கொள்கலன்கள் சந்தைக்கு விடப்பட்டுள்ளதாகவும் வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். எரிவாயு தேவையுடைய பெரும்பாலான பகுதிகளில் லிட்ரோ நிறுவனமும் மீதமுள்ள பகுதிகளில் லேப் நிறுவனமும் பூர்த்தி செய்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.